السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், வாழ்க்கையில் தாங்க முடியாத சோதனைகளா, கஷ்டங்களா, பிரச்சினைகளா, அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமத்தை கொண்ட இந்த துஆவை ஓதினால் அனைத்து கஷ்டங்களும் சோதனைகளையும் கவலைகளையும் அல்லாஹ் நீக்கிவிடுகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த 99 திருநாமங்களில் 7 திருநாமங்களை கொண்டு வரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால், மிகவும் சிக்கலான பிரச்சினைகளாக இருந்தாலும் சரி, அதே போன்று தாங்க முடியாத சோதனைகளாக இருந்தாலும் சரி, கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கிவிடுகின்றான். என்ன துஆ என்றால், யா ஹய்யு யா கய்யூம் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா நூரஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா வரப்புல் அர்ஷில் அதீம் யா ரப்பி. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். யா ஹய்யு யா கய்யூம் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா நூரஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா வரப்புல் அர்ஷில் அதீம் யா ரப். நித்திய ஜீவனே, நிலைநாட்டுபவனே, யா அல்லாஹ், கிருபையாளனே, மிக்க சிறப்பும் கண்ணியமும் உள்ளவனே, வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கிடையே பிரகாசமானவனே, மகத்தான அர்ஷின் இரட்சகனே என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ, இந்த 7 திருநாமங்களை கொண்டு யார் துஆ செய்வார்களோ அவர்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இவைகள் மிக பெரும் பயனுள்ள திருநாமங்களாகும். தஃப்சீர் இப்னு கசீர் பாகம் 2 பக்கம் 36 இந்த துஆ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை நாமும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.